ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மசால் வடை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானமே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா மழையும் வர ஆரம்பிச்சிச்சா, சரி ஓகே சூடாக காஃபியோட சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு மசால் வடை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் பசங்க வீட்டில் இருக்கிறனால டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுற மாரி இருக்குது. அதனால் டெய்லி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மாரி இருக்குது. சரி ஓகே இன்றைக்கி வந்து மசால் வடையே பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருந்தேன். பருப்பை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகா வத்தல் அப்படி இல்லைனா மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டே, ரொம்ப சுற்றிடக்கூடாது, ரொம்ப மையாயிரும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெருங்காயத்தூள், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி போட்டு வடை வந்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே வந்து சூடாக வந்து காஃபியுமே போட்டு பசங்க நான் வந்து ஈவினிங் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதை சாப்பிட்டதே நைட்டுக்கு வந்து பசிக்கவே இல்லை. ஸோ நைட் சாப்பிடாமலே தூங்கி